துஷார் அவர்கள் ரொம்ப ஸ்டார்டிங் கொஞ்சம் சின்ன படத்தனமா டக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 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 கேம் ஆடும்போது அந்த ஃபோர்ஸ்ல நம்மள விட ஒருத்தவங்க இன்னும் பெட்டரா ஆடுறாங்க. நம்ம கிட்ட பொசிஷன் இல்லங்கும்போது, ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒரு ஒரு கார்டு ப்ளே பண்ணுவோம். விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவோம். அந்த மாரி "ஏய் ஏய் கால எங்க வச்ச தெரியுமா? அத நான் வெளிய எல்லார்ட்டயும் சொல்லட்டுமா?" அப்படின்றாரு. லாக் போடுறாருங்க. 2 காலுக்கு நடுவுல லாக் போடுறாரு வினோத். அவ்வளவுதான். இவரு உடனே என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அத வேற மாரி இது பண்றாரு. கடிக்கக்கூடாது, கடிக்கக்கூடாது. எத கடிச்சாங்க? கைய கடிச்சாங்களா? கால கடிச்சாங்களா? நானே அந்த ஆக்சுவலா அந்த நிமிஷத்துல ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ! கடிக்கிறாய்ங்கடா! என்னடா இதுன்னு திரும்ப போய் பார்த்தா, அவர் அங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அந்த அந்த புடிக்க வேண்டிய கேப் வந்து வாயில கடிச்சிருக்கிறாரு. அத எல்லாரும் கூடாதுன்றாங்க. அப்பயும் வினோத் அத நிப்பாட்டிடுறாரு. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாருன்னா, கடிக்கக்கூடாது, கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசில என்ன பண்ணிட்டாரு, "நீ கால எங்க வச்ச? எங்க வச்ச தெரியுமா? அசிங்கமா ஆடுற, அசிங்கமா ஆடுறன்றாரு." அது அப்படிலாம் இல்ல. ரீப்ளேல போய் திரும்ப நீங்க வேணா யார் வேணா பாருங்க. அப்படிலாம் வினோத் அவர்களா தவறா எதுவுமே பண்ணவே இல்ல. லாக் போடுறாரு. தவறான இடத்துல போட்டு ஒரு அவங்கள வந்து அமுக்குறது, நசுக்குறது மாரி எந்த வேலையும் அவர் பண்ணவே இல்ல. அவர துன்புறுத்துற வகையில. ஆனா இதுல மெச்சூரிட்டி எங்கங்கிறத நீங்க கத்துக்கணும் துஷார் கிட்ட. இது எல்லாத்தையும் அவரே ரியலைஸ் பண்ணிட்டாரு. நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் அந்த அந்த ரவுண்ட் முடியும்போது ரியலைஸ் பண்ணிட்டு, "ஆனா சூப்பர்ரா நல்லா விளையாடுனீங்க. ஏய் தம்பி தம்பி இங்க பாருப்பா, நான் வந்து எதுவுமே தப்பா பண்ணலப்பா. நீ வேணா போய் கேமரால போய் போட்டு பாரு" அப்படின்னா, "ஆனா இல்ல நான் நிஜமா சொல்றேன். நீங்க நல்லா தான் விளையாடுனீங்க. கை குடுங்கன்னு" சொல்றாரு. அதுதான் ஸ்போர்ட்ஸ் மேன். சூப்பர் ஃப்ரம் துஷார்.